ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்னைக்கு நான் உங்களுக்காக என்ன கதை எடுத்துட்டு வந்திருக்கிறேன் தெரியுமா? ஒரு சூப்பரான சீரீஸ் தான். இந்த சீரீஸை ஷார்ட்ஸில் பார்த்துட்டு நிறைய பேர் என்கிட்ட போட்டு சொல்லியிருந்தீங்க இல்லையா? அதான் ஒரு பழங்காலத்து பொருள் உடஞ்சி போய் அதோடைய சின்ன பீஸ் நம்ம ஹீரோடைய கண்ணை அறுத்துரும். அது மூலமா அவனுக்கு சூப்பர் பவர் கிடைக்குமே. என்னன்னா அவனால எல்லாத்தையுமே ஊடுருவி பார்க்க முடியும். இப்போ மாஸ்க் போட்டிருந்தாங்கன்னா மூஞ்சில இருக்கிற மச்சத்தை நம்ம ஹீரோ பார்ப்பான். அது போக இந்த பழங்காலத்து பொருட்கள்லாம் இருக்குல்ல, அது எந்த அளவுக்கு பழமையான பொருள்ன்றதையும் நம்ம ஹீரோ பார்த்துருவான். இந்த மாதிரி ரொம்பவே டீப்பா பார்க்குற சக்தி நம்ம ஹீரோக்கு கிடைக்கும் இல்லையா? ஸோ அதை வச்சு நம்ம ஹீரோ என்ன பண்றான், எப்படி இந்த பழங்காலத்து பொருளெல்லாம் கண்டுபிடிச்சு வாங்கி அதோடைய உண்மையான வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சு அதை எந்தெந்த ரேட்டுக்கு விற்க போறான். அது போக என்னதான் இருந்தாலும் வில்லங்கமும் வரும் இல்லையா? ஸோ வில்லங்கத்தெல்லாம் எப்படி சமாளிக்கிறான் அப்படின்றத பயங்கர சூப்பரா சொன்ன சீரீஸ் தான் தி கோல்டன் ஐ. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா கதைக்குள்ள போயிடலாம். ஸோ ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு காலேஜ் ரீயூனியனை காமிக்கிறாங்க. அங்கே நம்ம ஹீரோ வந்திருக்கிறான். அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பார்ட்டியில் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறான். அது போக நம்ம ஹீரோ எங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறான்னா, இந்த பான் ஷாப் இருக்கு இல்லையா, அதான் இந்த அடகு வைக்கிற மாதிரியான கடை. அங்கே அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணிட்டு அவனுடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு கூட ஸ்டே பண்ணிட்டு இருக்கிறான். ஸோ இப்படி இருக்க நம்ம ஹீரோ இந்த இடத்துல என்ஜாய் பண்ணிட்டு அங்கே உட்கார அவனுடைய ஃப்ரெண்டு ஹீரோ கூட சேர்ந்து செல்ஃபி எடுக்கவும் ஹீரோவா அவனுடைய ஃபோனை எடுக்க பார்க்குறான். பார்த்தா பாக்கெட்டுக்குள்ள செல்லை காணும். ஸோ அவனுடைய ஃப்ரெண்டு கிட்ட ஃபோனை நான் கடையிலே வச்சுட்டு வந்துட்டேன் போல அப்படின்னும் போது ஸோ அந்த இடத்துக்கு அவனுடைய ஃப்ரெண்டு அவனும் போட்டோ எடுக்க வர இப்படியா ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரும் அவங்களுடைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர் பண்ணிட்டு ஹீரோ கிட்ட அவனுடைய ஃப்ரெண்டு நீ ஒர்க் பண்ற அந்த கடை நல்லா தானே போயிட்டு இருக்குது, பேசாம நீயே அதை வாங்கிட வேண்டியது தானே அப்படின்னு கேட்கும்போது ஹீரோவும் காசு இருந்தா அதை பத்தி யோசிக்கலாம், ஆனா நம்ம கிட்ட எங்க இருக்குது அப்படின்னு புலம்ப ஹீரோடைய ஃப்ரெண்டும் சரி ஓகே என்னமோ அப்படின்னு சொல்லி அவங்க எடுத்த போட்டோஸை நம்ம ஹீரோடைய போனுக்கு சென்ட் பண்றாங்க. அடுத்த சீன்ல பார்ட்டி நல்லபடியா முடிஞ்சு ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிளம்ப ஹீரோவா அவனுடைய ஒர்க் பண்ற அந்த கடைக்கு போய் கதவெல்லாம் ஓபன் பண்ணி நேரா அவனுடைய மொபைல் எடுத்து ஃப்ரெண்ட்ஸ் அனுப்பின அந்த போட்டோலாம் பார்த்துட்டு ஹிஸ்டரி குரூப்போடைய அலுமினி ரீயூனியன் அப்படின்ற மாதிரி FBல போஸ்ட் வர போடுறான். ஸ்டேட்டஸை போஸ்ட் பண்ணாதான் அந்த ஃபங்க்ஷனே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இல்லையா? அதனால தான் நம்ம ஹீரோ அப்படி பண்றான். ஸோ இப்படி நம்ம ஹீரோ போட்டோ பார்த்துட்டு இருக்கும்போது வெளியில பார்த்தீங்கன்னா மாஸ்கை போட்டு கார்ல இருந்து பார்த்தீங்கன்னா அந்த திருடங்கள்லாம் இறங்குறாங்க. நேரம் எங்க வராங்கன்னா ஹீரோ இருக்கிற அந்த கடைக்குள்ள தான் வராங்க. அங்க டோர்லாம் ஓப்பன்ல இருக்கிறத பார்த்து யாரோ உள்ள இருக்காங்க போல அப்படின்னு அந்த கொள்ளக்காரனுங்க பார்த்துக்கிட்டு உள்ள என்ன பண்ணிட்டாங்கன்னா கதை லாக் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த சவுண்ட் நம்ம ஹீரோக்கும் கேட்டது. கரெக்டா அதுல ஒருத்தனுடைய இந்த ஃபுட் பிரிண்ட் கேட்டதுமே ஹீரோ என்ன பண்றான்னா மாசா அந்த டேபிள்ல இருந்து வெளில அவனை ஒரே போடா போட்டுறான். அதை பார்த்தா அந்த கேங் ஹீரோ மேல கன்னை யூஸ் பண்ண ஐயோ கன்னெல்லாம் வச்சிருக்கானுங்களா அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆக்கி அங்க இருந்த ஒரு பில்லை எடுத்து யாருக்கிட்ட அவங்க வேலையை காட்டுறீங்க அப்படின்னு மரண மாசா அந்த ஃபயரை பில்லவால தடுக்க பில்லை செதறுது. அடுத்தது நம்ம ஹீரோவும் அவனுங்களை தள்ளி கன்னை பிடுங்கி பஜக்குன்னு கன் ஃபயர் பண்ண அந்த இடத்துல அவனுங்களுடைய சோலி முடிஞ்சிருது. இப்படி தானே நம்ம நினைப்போம், பட் அதுதான் இல்ல. அங்கதான் ட்விஸ்டே இருக்குது. இது எல்லாமே நம்ம ஹீரோடைய இமேஜினேஷன் தான். இப்பதான் கொள்ள கூட்டமே வருது, அதாவது இப்பதான் கொள்ளை அடிக்கிற கும்பலே வருது. ஹீரோவும் சேஃப்டி அலாரம் ஆன் பண்ணிட்டு அதே மாதிரி டேபிள்ல இருந்து கீழே குதிக்கலான்னு போறான். என்ன பண்றது, நம்ம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்கும் இல்லையா? சோ அதுதானே டிசைன். ஹீரோ இமேஜினேஷன்ல மாதிரி குதிக்கலான்னு பார்த்தா கீழே விழுந்துட்டான். இதை பார்த்த அந்த ராபர்ஸ் கேங்லாம் ஹீரோவை டம்மி பீஸ் போலவன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபயர் பண்ண அவனு அங்கிருந்து ஓடிட்டு இருக்க இவனுங்க விடாம சுட அப்படி சுட்டதுல ஒரு கிளாஸ் பீஸ் உடஞ்சி ஹீரோடைய கண்ணை லைட்டா உரசிட்டு போகுது. இதனால அவன் அப்படியே மயங்கி விழுந்துட்டான். அந்த கேங் லீடரும் ஏன் கன் ஃபயர் பண்ண, அலாரம் வேற ஆன் ஆயிட்டு, இப்ப போலீஸ் வந்துருவாங்க வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா எஸ்கேப் ஆகிட்டாங்க. அடுத்ததா பார்த்தா நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டல் இருந்து கண்ணெல்லாம் கட்டு போட்டு எந்திரிச்சு போறான். அப்ப அங்க இருந்து வந்தவங்க எல்லாருமே ஹீரோவை ஆச்சரியமா பாக்குறாங்க. எப்படி கண்ணுல கட்டு போட்டு கண்ணு தெரியற மாதிரி நடந்து போறான் அப்படின்னு ஆச்சரியமா பார்க்க ஹீரோ ஸ்ட்ரெயிட்டா ரெஸ்ட் ரூம் போறான். அங்க ஒருத்தர் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு நம்ம ஹீரோ ரெஸ்ட் ரூம் போறதுக்கு என்ன ஹெல்ப் வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பார்த்துட்டு போறான். அப்படி போயிட்டு இருக்கும்போது ரெஸ்ட் ரூம்ல மிரர் இருக்குது. ஸோ அதை பார்த்ததுமே அப்படியே மறந்து போயிடுறான். இப்பதான் அவனுக்கு தெரியுது கண்ணில் வேற கட்டு போட்டு வச்சிருக்காங்களோ அப்படின்ற மாதிரி. ஸோ கண் கட்டையும் தாண்டி இவனால பார்க்க முடியுதுன்றது புரியுது. ஸோ அப்போ ஹீரோடைய கண்ணுக்கு அந்த ரூம்ல இருக்கிற ஒரு நர்ஸ் போட்டிருக்கிற செயினோட டாலர் வரைக்கும் அவனுடைய கண்ணு அக்யூரேட்டா ஸ்கேன் பண்ணி காட்டுது. ஸோ இப்போதுல இருந்து தான் அவனுக்கு பவரும் கிடைக்க ஆரம்பிக்குது. இதை பார்த்த ஹீரோ இந்த டாய்லெட்ல என்னமோ இருக்குது போல, அதனாலதான் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அவனுடைய ரூமுக்கு போயிடுறான். அங்க டாக்டர் அவனுடைய கண்ணை பார்த்து கண்ணில் இருந்து கட்டை வேற அவுத்து வச்சிருக்கான் இல்லையா? ஸோ இதை பார்த்து கேட்காம கட்டை ஊத்துட்டீங்களா, ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு திட்டிட்டு இருக்க. ஸோ அந்த டாக்டர் மாஸ்க் போட்டு தான் ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்காரு. பட் அப்படி இருந்தும் ஹீரோவுக்கு அவனுடைய கண்ணு கோல்டன் கலர்ல ஸ்கேன் பண்ணி டாக்டருடைய மாஸ்க்குள்ள இருக்கிற மச்சம் வரைக்குமே தெரியுது. இதை கன்ஃபார்ம் பண்ண நம்ம ஹீரோ டாக்டர் கிட்ட நான் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, ஸோ கொஞ்சம் மாஸ்க்கை கலட்டுங்களேன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது டாக்டரும் சரின்னு சொல்லிட்டு ரிமூவ் பண்றாரு. பார்த்தா அவருடைய மூக்குக்கு கிட்ட மச்சம் இருக்குது. இதை பார்த்த நம்ம ஹீரோ டாக்டர் கிட்ட டாக்டர் என்னுடைய கண்ணில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு எல்லாமே கிளியரா தெரியுது
தெரியுது அப்படின்னும் போது அதுக்கு டாக்டர் வந்து இது நல்ல விஷயம் தானே, கண்ணாடி போடாமலே கிளியரா தெரிஞ்சா சூப்பர் தானே, ஸோ நான் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு டிஸ்சார்ஜ் பண்றேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இப்படி கடுப்புல ஹீரோ இருந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோவை இன்வெஸ்டிகேட் பண்ண படத்தோட ஹீரோயின் வராங்க. ஸோ இவங்க தான் டிடெக்டிவ். இவங்க வரும்போது ஹீரோ மேல டவுட் பட்டு தான் அந்த கொள்ளக்கார கூட்டத்தை பத்தி ஹீரோ கிட்ட என்கொயரி பண்ண வந்திருக்காங்க. உள்ள வந்ததுமே ஹீரோயின் அவளை இன்ட்ரோ கொடுத்துட்டு கையில வச்சிருக்கிற ஆப்பிள வாஷ் பண்ணி தான் இருக்குது, ஸோ இந்த சாப்பிடுன்ற மாதிரி கொடுக்க ஹீரோக்கு தான் ஸ்கேனிங் பவர் இருக்குது. அதை வச்சு அந்த ஆப்பிள்குள்ள ஒரு புழு இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டான். இந்த ஆப்பிள் கெட்டுப்போன ஆப்பிள்ன்ற மாதிரி சொல்லும்போது என்ன சொல்ற நீ, சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீ எப்படி சொல்ற, ஸோ சாப்பிட்டு பார்த்து சொல்லு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுக்க நம்ம ஹீரோவும் சாப்பிட்டு அந்த புழு இருக்கிறத காட்டுறான். ஹீரோயினும் எப்படி இவன் கரெக்டா சொன்னா, சரி ஒருவேளை எப்படியோ சொல்லியிருப்பான் போல அப்படின்னு பார்த்துட்டு கேஸை பத்தி கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோவும் 3 பேர் மாஸ்க் போட்டு வந்தாங்க, கொஞ்சம் விட்டுருந்தா என்ன கொண்டு போட்டிருப்பாங்க அப்படின்னும் போது அதுக்கு ஹீரோயின் அதான் எங்களுக்கும் டவுட்டா இருக்குதுரா, விட்னஸ் எப்படி கொல்லாம விட்டுட்டு போனாங்கன்றது தான் டவுட்டு. அந்த நைட்ல நீ அந்த கடையில் என்ன பண்ண அப்படின்னு கேட்கும்போது அதுவா, அது நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டி முடிச்சுட்டு என்னுடைய மொபைல் ஃபோனை இங்கே வச்சுட்டு போயிருந்தேன், அதான் எடுக்க வந்தேன்ற மாதிரி சொல்ல. ஸோ இப்படி பேசிட்டு இருக்கும்போது ஹீரோ கிட்ட இருந்து அந்த ஆப்பிள பிடிங்கிட்டு போயிட்டான். ஸோ அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் கிட்ட அவளுடைய அசிஸ்டன்ட் வந்து அந்த பான் ஷாப்ல டேமேஜ் ஆன திங்ஸ் எல்லாம் காமிச்சு அதை அந்த ராபர்ஸ் ரொம்பவே டேமேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது அதுக்கு ஹீரோயின் இதை லேப்ல கொடுத்து செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ்லையும் அந்த அளவுக்கு எதுவும் தெரியல, இந்த கேஸை எப்படிதான் முடிக்க போறோமோ அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல அந்த ராபர் கேங் லீடர் கிட்ட ஒருத்தன் அந்த பொருளை எங்கன்னு கேட்கறான். அதுக்கு அந்த ராபர் வந்து பசங்க கன் ஃபயர் பண்ணதில்ல, அது உடஞ்சு போயிடுச்சு, நான் அதே மாதிரி வேற வாங்கி தரேன் அப்படின்னும் போது அதுக்கு வில்லன் வந்து என்னடா முட்டாத்தனமா பேசிட்டு இருக்கீங்க, எனக்கு அதுதான் வேணும் அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கிறான். ஸோ அப்படியே சீன் கட் ஆக இந்த அடகு கடையில நம்ம ஹீரோவை ரெக்கமெண்ட் பண்ண அங்கிள் வந்து அங்க வந்துட்டு இருக்கிறாரு. எதுக்குன்னு பார்த்தா ஹீரோடைய ஓனர் ஹீரோவை ஜாப்ல இருந்து தூக்கிட்டாரு போல. ஏன்னா அந்த ராபர்ஸ் வந்தப்போ அந்த கடை வந்து ஓப்பன்ல இருந்திருக்கும் இல்லையா, அதனால போலீஸ் என்கொயரி பண்ணி ஓனரை டார்ச்சர் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க போல. ஸோ அதனால தான் ஹீரோவை வேலையை விட்டு தூக்கி இருக்கிறாரு. ஸோ அதுக்காக ஹீரோவுக்கு ஒரு அமௌண்ட்டும் கொடுத்து உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், பட் சிச்சுவேஷன் அப்படி புரிஞ்சுக்கோ, இந்த அங்கிள் டியை பாரு, அவரை இன்ஸ்பயரா வச்சு நல்ல முன்னேறு சரியா அப்படின்னு சொல்ல. பட் ஹீரோடைய கண்ணுக்கு தான் பவர் இருக்குது இல்லையா, ஸோ திடீர்னு அவனுடைய கண் வந்து கோல்ட் ஆக்கி அங்கிள் டி சூல இருக்கிற கெமிக்கல் வரைக்கும் தெரியுது. ஹீரோ வந்து அங்கிள் தானே ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ அவர்கிட்ட சாரி சொல்லிட்டு என்னால் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்களே அப்படின்னும் போது அதுக்கு அங்கிளும் அப்படிலாம் இல்லைப்பா, உனக்கு நல்ல டேலண்ட் இருக்குது, ஏதாவது சொந்தமாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய லக்கி சாமை எடுத்து நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்கும்போது அந்த லக்கி சாமை யாரு பண்ணாங்க அதோடைய குவாலிட்டி வரைக்கும் நம்ம ஹீரோடைய கண்ணு வந்து ஸ்கேன் பண்ணுது. அடுத்த சீன்ல ஹீரோ அவனுடைய பெட் அனிமலை பார்த்து அவனுடைய ஃப்ரெண்ட் கிட்டையும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதை பற்றி சொல்லிட்டு இருக்கிறான். அவனுடைய ஃப்ரெண்டும் ஆமாம் ஸ்டார்ட் பண்ணலாம், இதுவும் நல்ல ஐடியாவே இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது ஹீரோடைய ஃப்ரெண்டு மறுபடியும் ஹீரோ கிட்ட ஹிஸ்ட்ரி புக்கை ரீட் பண்ணிட்டு இருக்க. ஆமாம் இதுவும் ஸ்டார்ட் பண்ணலாம், நல்ல ஐடியாவாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹிஸ்ட்ரி புக்கை வந்து ரீட் பண்ணிட்டு இருக்க. உங்ககிட்ட நான் ஒன்று வேல்யூபிளான திங்ஸை காட்டுறேன் அப்படின்னு சொல்லி இது 80 வருஷம் பழமையானது, அவருடைய குலதெய்வம்னு சொல்லிட்டு என்கிட்ட தந்தாரு, இதை பார்க்கறதுக்கு ரொம்பவே ஓல்டாக இருக்குதுல்ல அப்படின்னு காமிக்க. ஹீரோவும் அந்த குலதெய்வ இதை ஸ்கேன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா அது டூப்ளிகேட்ன்றதை கண்டுபிடிச்சு அவனுடைய ஃப்ரெண்டு கிட்ட இதை சொல்கிறான். பட் அவனுடைய ஃப்ரெண்டு வந்து போடா உனக்கு இதோட வேல்யூலாம் தெரியாது, நம்ம மார்க்கெட் போய் இதை ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம், எப்படியும் 1 லட்சம் வரைக்கும் போகலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக அங்கே ஹீரோவன் இருக்கிற ரூமை பார்த்து அவனுடைய ஐயை வந்து ஸ்கேன் பண்ண ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோனுடைய ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு போய் அந்த பொம்மையை சேல் பண்ணுற ஒருத்தர்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு அவர் இதெல்லாம் தேராதுப்பா, நீங்கள் வேற யாருக்கிட்டையாவது கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாரு. அதே மாதிரி அந்த மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஃபேமஸான கடை இருக்கும்ல, அதில் ஃபேமஸான பிஸ்னஸ் மேனோடைய ஒரு பொண்ணு வந்து அவளுடைய ஃபேமிலி ஃப்ரெண்டான லிட்டில் கியூ கூட அந்த ஆன்டிக் ஷாப்பில் வந்து பார்த்துட்டு இருக்கிறா. ஸோ இதை அப்படியே காமிச்சிட்டு அடுத்தது ஹீரோ தான் காட்டுறாங்க. ஹீரோடைய ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா அந்த டாயை வந்து ஒரு ஷாப்பில் காமிக்க. அதுக்கு அவரும் இதை பார்த்துட்டு இது எவ்வளோப்பா அப்படின்னு கேட்டதுக்கு ஹீரோடைய ஃப்ரெண்டும் ஹீரோவை பற்றி பார்த்தியா ஏதோ வேல்யூ இல்லைன்னு சொன்னேன், இப்போ பாரு அவரே கேட்குறாரு என்கிட்ட எவ்வளோக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்து நீங்களே சொல்லுங்க இது எவ்வளோ போகணும் நீங்களே சொல்லிருங்களேன் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவர் கையில் வந்து அப்படியே 5 காமிக்கிறாரு. அதுக்கு ஹீரோடைய ஃப்ரெண்டு ஓ 50,000 அப்படின்னு கேட்க அந்த டீலர் 50,000 50,000 கிடையாது 5,000 தரேன் அவ்வளோதான் இதோடைய ஒர்த்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அதுக்கு இந்த ஃப்ரெண்டுக்காரன் யோ போயா இதோடைய வேல்யூ தெரியாம நீங்க சொல்றீங்க அப்படின்னும் போது அதுக்கு டீலர் வந்து வேற எந்த டீலராவது இதுக்கு அமௌண்ட் என்னை விட கூட கொடுத்தாருன்னு வச்சுக்கோயேன், நான் அதை விட உனக்கு டபுளா தரேன் பெட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ஒரு ஆன்டிக் திங்ஸ் எடுத்து கிளீன் பண்ண நம்ம ஹீரோவும் கண்ணை வச்சு அப்படியே ஸ்கேன் பண்ணி அதை பார்க்கறான். பார்த்து ஆச்சரியப்பட்டு அந்த டீலர் கிட்ட இதை சேல் பண்ணுவீங்களா, இது சைனால ஒரு பூச்சி வளர்க்கறதுக்காக யூஸ் பண்ற வாட்டர் பாட்டில் தானே அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அந்த டீலரும் ஆமா அந்த பூச்சி வளர்க்குறது என்னுடைய ஹாபி தான், உங்களுக்கு வேணும்னா நான் ஒரு 20,000க்கு தரேன் அப்படின்னும் போது இதை கேட்ட அந்த ஹீரோடைய ஃப்ரெண்டு என்னது 20,000 ரூபாய்க்கு இதை வாங்க போறியா, இதெல்லாம் வேணாண்டா அப்படின்னு சொல்லி ஹீரோ கூட்டிட்டு போக பார்க்கவும் இதோடைய ஹிஸ்டாரிக்கல் வேல்யூ வந்து எனக்கு தெரியும் நீ அமைதியாரு அப்படின்னு ஃப்ரெண்டு கிட்ட மெதுவா சொல்ல கடைசியில் பேரம் பேசி அப்படியே 16,000க்கு வந்து வாங்கிட்டாங்க. ஹீரோ உடனே காசு
காசை கொடுத்து வாங்கவும் அங்க அந்த பிங்கி பொண்ணு இருக்கா இல்லையா, அதான் அந்த பெரிய ஃபேமஸான பிசினஸ் மேனோடைய பொண்ணு, அவளுடைய பேர் தான் பிங்கி. ஸோ அந்த பிங்கியும் இந்த பொருள் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்ல, ஆனா அந்த டீலர் முதல்ல நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்துட்டாரு இல்லையா, அதனால இல்லம்மா இது வித்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அடுத்தது எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த பிங்கி ஃபர்ஸ்ட் ஒரு ஆன்டிக் ஷாப்புக்கு வந்திருப்பா இல்லையா, ஸோ அந்த இடத்துக்கு வராங்க. அப்போ ஹீரோ கிட்ட இந்த வாட்டர் பாட்டில் எவ்வளோ வரும்பா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அதுல அந்த லிட்டில் கியூ வேற, அதான் அந்த பிங்கியோடைய ஃபேமிலி ஃப்ரெண்டு, அவன் வந்து பிங்கிக்காக இதோட ரேட் வந்து நான் டபுளா வேணாலுமே கொடுக்க ரெடி, 50,000க்கு தரேன், இதை பிங்கிக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். ஸோ பிங்கியை கரெக்ட் பண்ண ட்ரை பண்றான் போல. அப்போ அந்த ஆன்டிக் ஷாப்போட ஓனரும் ஹீரோ கிட்ட இந்த அமௌண்ட் வந்து ஜாஸ்திப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஹீரோடைய ஃப்ரெண்டும் அந்த டாயை காமிச்சு இது உங்களுக்கு பிடிச்சா இதையும் சேர்த்து வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். பட் ஹீரோவுக்கு கொடுக்க மனசே இல்லாததுனால இந்த பிளாக் கலர் வாட்டர் பாட்டிலுக்கு இவ்வளோ டிமாண்டா அப்படின்னு சொல்ல, ஹீரோ அதுக்கு இது பிளாக் இல்ல ரெட் அப்படின்னு சொல்றான். அதுக்கு லிட்டில் கியூவும் உனக்கு என்ன பைத்தியமா, இது பிளாக் தான், எங்க ரெட்டா இருக்குது நீ ப்ரூவ் பண்ணு பார்க்கலாம் அப்படின்னும் போது, பட் ஹீரோ வந்து நான் இதை சேல் பண்ண விரும்பல அப்படின்னு சொன்னதும் இப்படி அவங்க பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அங்கிள் டி வந்துடுறாரு. அந்த ஷாப் ஓனரும் அங்கிள் டியை ரிசீவ் பண்றாரு. அங்கிள் டியும் இது ரெட் கலர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீ இதை சேல் பண்ண போறியா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோவும் உங்களுக்கு பிடிச்சா நீங்களே இதை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு அங்கிள் டி நீ இதை சேல் பண்றதா இருந்தா 1,00,000 வரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷாப் கீப்பர் கிட்டயே லிக்யூட ஊத்தி கிளீன் பண்ணி ஷாப் கீப்பர் கிட்ட காமிக்க, ஷாப் கீப்பரும் இதை பார்த்து உண்மையா இது ரெட்டு தானா, ஸோ ஹீரோடைய கண்ணு ரொம்பவே ஷார்ப்புப்பா அப்படின்னு பாராட்டுறாரு. இதை வந்து அந்த பிங்கியும் பார்த்துட்டு இதோடைய டீடைல்ஸ் கேட்க, அதுக்கு அந்த ஷாப் கீப்பர் நம்ம கிட்ட கேட்டுட்டாங்களே, ஸோ நம்ம இப்போ என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இதை பத்தி அங்கிள் டி வந்து உங்களுக்கு நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆக, அங்கிள் டிவும் இந்த வாட்டர் பாட்டில் வந்து ரொம்பவே பழமையானது, இதெல்லாம் ஒன்லி ராயல் ஃபேமிலி மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க, அப்பவே இதுக்கு டிமாண்ட் அதிகம் அப்படின்னும் போது லிட்டில் கியூ உடனே 3,00,000 தரேன் எனக்கே கொடுத்துருங்க, ஸோ என்னுடைய பிங்கி வந்து ஆசைப்பட்டுட்டா அப்படின்னும் போது ஹீரோடைய ஃப்ரெண்டும் டே இதை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். இதெல்லாம் வெளியில நின்று அந்த வாட்டர் பாட்டிலை நம்ம ஹீரோ கிட்ட ஒரு டீலர் கொடுத்துருப்பார் இல்லையா, அவரும் பார்த்துட்டு பக்கத்துல இருந்த லேடி கிட்ட ஐயோ அம்மா போச்சு, நம்ம தான் இதோடைய வேல்யூ தெரியாம வெறும் 16,000 ரூபாய்க்கு வித்துட்டோமோ அப்படின்னு சொல்லி 6,00,000 தரேன் எனக்கே கொடுத்துரு அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்றாரு. நான் தான் உங்ககிட்டே கொடுத்தேன் என்கிட்டே தந்துருன்ற மாதிரி சொல்லும்போது உடனே லிட்டில் கியூவும் 8,00,000 தரேன் அப்படின்னு சொல்லி கடைசியில வாங்கிக்கிறான். அந்த டீலரும் ஃபீல் பண்ணிட்டு அப்படியே வெளியில போயிட்டாரு. ஸோ இங்க நம்ம ஹீரோவும் அந்த பிங்கி கிட்ட உங்களுக்கு அந்த பூச்சி பிடிக்குமா, நீங்களும் வளர்க்க ஆசைப்படுறீங்களா அப்படின்னு கேட்கும்போது பிங்கியும் ஆமான்ற மாதிரி சொல்றான். அடுத்தது நம்ம ஹீரோவும் அங்கிள் டி கிட்ட அந்த டீலருக்கு எதுவும் காம்பன்சேட் பண்ணணுமா, நான் 16,000 ரூபாய் கொடுத்து தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்ல, அங்கிளும் இதெல்லாம் பிசினஸ்ல நடக்கிறது தான், இந்த ட்ரேடிங் பிசினஸ் ரூல்ஸ் இதுதான், நீ அதனால ரிலாக்ஸா இரு, எக்ஸ்ட்ரா எதுவும் கொடுக்கானா அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோடைய ஃப்ரெண்டும் அவனுடைய பொம்மையை காமிச்சு இதோடைய ஒர்த்தை நீங்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு அங்கிள் டி அதை பார்த்து இந்த டாயை உன்னுடைய பிள்ளை குட்டிங்களுக்கு கொடுத்து விளையாடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டுறாரு. ஹீரோவும் இப்போ இவ்வளோ அமௌண்ட் அக்கௌண்ட்ல இருக்கிறத பார்த்து கால்குலேட் பண்ணிக்கிட்டே வந்துட்டு அவனுடைய ஃப்ரெண்டு கிட்ட ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கார் வாங்கணும் அப்பதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோடைய ஃப்ரெண்டு நம்ம எவ்வளோ ரீச் ஆகிட்டு இருக்கிறோம், இப்போ வந்து ஒரு சாதாரண கார் வாங்கணும்னு சொல்ற, ஒரு நல்ல லக்ஸரியஸான கார் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற. அடுத்ததான் நம்ம ஹீரோயின் அவளுடைய அசிஸ்டன்ட் கிட்ட பேசிட்டு இருக்கிறா. அந்த ராபர்ஸ் வந்து ஒரு திங்ஸை டேமேஜ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஸோ அது வந்து ஹீரோடைய கண்ணில் பட்டு தானே இப்படி ஆயிருக்கும், ஆனால் அதை பற்றி யாருக்கும் தெரியாது இல்லையா. ஸோ அந்த உடஞ்சி போன திங்ஸை பற்றி இன்னுமே தெரியறதுக்காக இவளுடைய அசிஸ்டண்டோடைய கிராண்ட் ஃபாதர் கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஸோ அவர் வந்து இந்த ஜுவல் ஸ்டோன் அப்படின்னு சொல்லிட்டு அதுலலாம் எக்ஸ்பர்ட்டா இருப்பாரு, அதனால தான் அவரை பார்க்க போறாங்க. ஸோ அசிஸ்டண்டோடைய தாத்தாவும் அதை பார்த்துட்டு இது ஜேட் பீஸ், அதாவது ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுக்கக்கூடியது, முன்னாடி இருந்தவங்க இப்படி இதை செதுக்கி இருக்காங்க, பட் இதுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப வேல்யூலாம் கிடையாது, அது போக இது லெஃப்ட் ஐ, இதே மாதிரி ரைட் ஜேட் ஐயும் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதை கேட்ட ஹீரோயின் வந்து அப்போ 2 ஐயும் சேர்ந்து இருந்தாதான் இதுக்கு வேல்யூவா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அந்த தாத்தாவும் அது கிடைச்சாலும் எந்த அளவுக்கு ஒர்த்தா இருக்கும்னு என்னால் சொல்ல முடியலன்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ இதெல்லாம் வெளியில நின்று அந்த ராபரி கேங் லீடர் இருக்கான்ல அவனும் கேட்டுட்டு தான் இருக்கிறான். அப்புறமா ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோயின் அவனை பார்த்துட்டாங்க. ஹீரோயினை பார்த்ததுமே அவன் ஓட ஆரம்பிக்க, உடனே அவனை வேகமாக துரத்திட்டு வர ஆரம்பிக்க, கரெக்டாக ஹீரோ இருக்கிற இந்த இடத்துக்கு வரவும் அவனும் ஹீரோயினை பார்த்ததும் இதோ போலீஸே வந்துட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிக்க, இதனால அந்த ராபரி வந்து அங்கிருந்து எஸ்கேப் ஆகிட்டான். அந்த ஷாப் கீப்பரும் ஹீரோயின் கிட்ட இவனுக்கு 2 பேராலையும் எனக்கு ரொம்பவே லாஸ் ஆயிடுச்சுமா, அந்த காசை எப்படியாவது நீங்க வாங்கித்தாங்களே அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஹீரோயின் வந்து உங்க ட்ரிக்ஸ் எல்லாமே எனக்கு தெரியும், பேசாம உள்ள போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட உன்னால ஒரு பெரிய சஸ்பெக்ட் வந்து தப்பிச்சிட்டான், அது எப்படி திமிங்கலம் எங்க கிரைம் சீன் வந்தாலும் நீ அங்க இருக்கிற, இதெல்லாம் பார்த்தா நம்புற மாதிரியே இல்லையே அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோவும் இது என்ன வம்பா போச்சு, சடனா போகவும் தான் கூப்பிட்டேன், மற்றபடி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்ல, சரி ஓகே உன்னெல்லாம் நம்ப முடியாது, உன்னுடைய நம்பர் கூட அப்படின்னு சொல்லி நம்பரை வாங்கி WeChat ஆப்ல வந்து ஆட் பண்ண சொல்றா. அப்படியே சீனும் கட் ஆகுது. அடுத்த சீன்ல ஹீரோயினும் அசிஸ்டன்ட்டும் போயிட்டு இருக்க. அப்போ ஒருத்தன் ஹீரோயின் கிட்ட இருந்து அந்த ஜேடை இருக்கிற அந்த வாக்ஸை பிடுங்குறான். ஹீரோயினும் ஃபைட் பண்ணி அவனுங்களை அடி வெளுத்து வாங்கி அந்த பெட்டியை பிடிக்கிறாங்க. பட் எதிர்பாராத விதமா அவனுங்களை பிடிக்க முடியல, கார்ல ஏறி அப்படியே
அப்படியே எஸ்கேப் ஆகிட்டுறானுங்க. ஸோ அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க. அந்த ஆன்டிக் ஷாப்க்கு வந்து திங்ஸ் எடுக்கிறதுக்காக ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறான். ஏன்னா இவனுக்கு தான் பவர் இருக்குது இல்லையா. அதுல ஒரு பிளேட் மாதிரியா இருக்கிற ஒன்றை பார்த்து அதை அந்த டீலர்கிட்ட இது எவ்வளோ அப்படின்னு கேட்கும்போது அவரும் இது வந்து ரொம்ப காஸ்ட்லி, இது வந்து சாங் டைனஸ்டி கூடியது, அதுவும் ஹெலினால யூஸ் பண்ணப்பட்ட ரொம்பவே ஹிஸ்டாரிக்கலான ஒன்று, இதோடைய ரேட் பார்த்தீங்கன்னா 80,000 வரும் அப்படின்னு சொல்ல. அதை கேட்ட ஹீரோடைய ஃப்ரெண்டும் இது ரொம்ப அதிகம் வேணாண்டா அப்படின்னு சொல்ல. பட் ஹீரோ அதுக்கு ஹெலினுடைய வேல்யூவை நான் நெட்ல சர்ச் பண்ணி பார்த்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீலர் கிட்ட அதுல கோல்டு ஒயர் கிராக்லாம் இருக்குதே, பட் இதெல்லாம் ஐஸ் கிராக்ஸ் இல்லையே, ஸோ நீங்க 50,000 போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அந்த டீலர் வந்து நீங்க ரொம்பவே ரெடியூஸ் பண்றீங்கப்பா, இதெல்லாம் கட்டுப்படி ஆகாது அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே உடனே 55,000 அப்படின்னு ஹீரோ சொல்லும்போது இல்ல 59,000னா தாங்க ஃபைனல் பண்ணிக்கலாம், என்னுடைய லக்கி நம்பரும் அதான் என்னுடைய ஏஜும் அதான் அப்படின்னும் போது ஹீரோவும் அந்த அமௌண்ட்டை கொடுத்து அதை வாங்கிட்டு நேரா அங்கிள் டியை பார்த்து இதை நான் 59,000 ரூபாய்க்கு வாங்கி 70,000க்கு நான் சேல் பண்ண போறேன் அப்படின்னு சொல்ல. அங்கிள் டியும் அதை செக் பண்ணி பார்த்துட்டு என்ன நீ 4 வருஷமா ஹிஸ்டரி டிபார்ட்மெண்ட்ல படிச்சுட்டு அது போக அந்த அடகு கடையிலேயே நீ வேலை பார்த்துருக்கிற, இருந்துமே இதுல இருக்கிற சின்ன மிஸ்டேக்கை உன்னால கண்டுபிடிக்க முடியலையா, இது சாங் டைனஸ்டில இருக்கிற லிக்யூட வச்சு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, பட் இதோடைய சைடுல வேற ஏதோ ஜென்ரேஷன் வந்து மிக்ஸ் ஆகிருக்குது அப்படின்னு சொல்ல. அதுக்கு ஹீரோ அப்போ இது ஹிஸ்டாரிக்கல் கிடையாதா அப்படின்னு கேட்கும்போது ஹிஸ்டாரிக்கல் தான், பட் இது பியூரான சாங் டைனஸ்டில மட்டுமே யூஸ் பண்ணது கிடையாது, சின்ன மிஸ்டேக் தான், ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்த்து செலக்ட் பண்ணு சரியா அப்படின்னதும் இதை கேட்ட ஹீரோடைய ஃப்ரெண்டு இதை நம்ம அந்த டீலர்கிட்டே கொடுத்துடலாம் அப்படின்னும் போது அங்கிள் டி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல ட்ரேடிங் பிஸ்னஸ்ல இருக்கிற ரூல்ஸை வந்து மாற்ற முடியாது, ரிட்டர்ன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படியே சீனும் கட்டாக. அடுத்ததா ஹீரோவுக்கு இந்த அங்கிள் டி கால் பண்ணி ஒரு இடத்துல எவ்ரி வீக்ஸ் வந்து ஏலம் எடுப்பாங்க, அது நாளைக்கு நடக்கும், ஸோ அங்கே போய் பாரு, பட் எதையும் வாங்காத சரியா அப்படின்னு சொல்லி விட்டுறாரு. ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து பார்த்துட்டு இருக்க அங்கே வந்து ஏலம் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்குது. அப்போ அதில் ஒரு ஃபேமஸான ஆர்டிஸ்ட் வந்து டேங் பாங்னு ஒருத்தர் வரைஞ்சதை காமிச்சு அதோடைய ப்ரைஸ் வந்து 20,000 மாதிரி சொல்றாரு. பட் யாருமே அதை வாங்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காமிக்கல. ஆனால் நம்ம ஹீரோ வந்து அதை ஸ்கேன் பண்ணி அதை வாங்கலான்ற மாதிரி சொல்றான். ஃப்ரெண்டுக்காரன் உடனே டேய் அங்கிள் என்ன சொன்னாரு, இதை வாங்கக்கூடாதுன்னு சொன்னார்ல அப்படின்னும் போது பட் ஹீரோ பார்த்தீங்கன்னா 20,000 வந்து கொஞ்சம் அதிகம், அதனால நான் 18,000 ரூபா கொடுத்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்ல. அதுக்கு அந்த ஏலத்துக்கு விட்டுறாரு. அதெல்லாம் முடியாது, இது பிரைவேட் பிளேஸ்ல நடக்கிற ஏலம், இது ஒன்றும் இந்த லோக்கல் கட்டெல்லாம் கிடையாது சரியா அப்படின்னு சொல்ல. ஆனால் ஹீரோடைய கையில பார்த்தீங்கன்னா 18,000 தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஒருத்தர் நம்ம ஹீரோ கிட்ட இந்த டிராயிங் வேணும்னு நினைக்கிறதுனால பேலன்ஸ் அமௌண்ட் வந்து நான் தரேன், ஸோ எனக்கு நீங்க கொடுங்க அப்புறமா அப்படின்னு சொல்லி அதை வந்து வாங்குறாங்க. அடுத்ததா அவர்கிட்ட நம்ம ஹீரோ ரொம்பவே தேங்க்ஸுங்க அப்படின்னும் போது அதுக்கு அவரு என்ன பிரதர்னே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி இதோட வேல்யூ வந்து ரொம்பலாம் இல்லை, ஏன்னா அந்த அளவுக்கு இது கிளியராகவும் இல்லை, அப்படி இருந்தும் ஏன் இதை வாங்கினீங்க அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ வந்து பிரதர் கிட்ட உங்களுக்கு டைம் இருந்தா என் கூட ஒரு இடத்துக்கு வாங்க ப்ரூஃப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு. அடுத்த சீன்ல அங்கிள் டி கிட்ட அந்த பிக்சரை காமிச்சு அதோடைய வேல்யூ என்னன்னு கேட்க அங்கிள் இதெல்லாம் பார்த்து இதை வந்து ஃபேமஸ் ரைட்டர் அவருடைய ஹேண்ட் ரைட்டிங்லாம் இருக்குது, அவருடைய ஸ்டைலில் தான் எல்லாமே இருக்குது, எல்லாமே ஓகே தான், பட் பேப்பர் தான் அவர் யூஸ் பண்ண மாதிரி இல்லை, சரி நான் டீப்பா செக் பண்ணிட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அப்படியே சீன் கட் பண்ணிட்டு அடுத்தது நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அந்த சூட் கேஸை திருட பார்த்தாங்கல்ல அது யாருன்றத இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அங்க பார்த்த எல்லா இன்ஃபர்மேஷனும் அந்த கார்ல இருந்த நம்பர் பிளேட்டும் அப்படின்னு எல்லாமே ஃபேக் தான். ஸோ இந்த கேங்கை எப்படிடா நம்ம பிடிக்க போறோம், நிறைய இடத்துல இப்படி பண்ணி வச்சு மேல் இடத்துல இருந்து ஏமல ப்ரெஷரை போட்டு தள்ளுறானுங்க, ஸோ என்ன பண்றதுன்ற மாதிரி புலம்பிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே குழப்பத்திலே அந்த ஃபுட்டேஜை பார்த்துட்டு இருக்க ஏதோ ஒரு க்ளூ கிடைச்ச மாதிரி இருக்க உடனே வேகமா அங்கிருந்து கிளம்புறா. அடுத்ததான் நம்ம அங்கிளை காட்டுறாங்க. அந்த டிராயிங்கை பார்த்து ஷாக் ஆகுறாரு. அந்த டிராயிங்ல ஃபேக்கான பேப்பரை மேலே வச்சுட்டு ரியல் ஆனதை டீப்ல வச்சிருக்காங்க போல, இதோடைய வேல்யூ வந்து லேக்ஸ் கணக்கில் போகும் அப்படின்னு சொல்ல. இதை அந்த பிரதரும் பார்த்துட்டு போட்டோ எடுத்து வச்சுட்டு அதை பத்தின டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணிட்டு இந்த டிராயிங்கை நானே வாங்கிக்கிறேன் 15 லட்சத்துக்கு அப்படின்னு சொல்ல. ஹீரோ வந்து முடியவே முடியாதுன்ற மாதிரி சொல்றான். உடனே அந்த பிரதரும் கூட வேணாலும் வாங்கிக்கோ தம்பி அப்படின்ற மாதிரி சொல்ல. அதுக்கு ஹீரோ உங்களுடைய ஹெல்ப் இல்லாட்டி இந்த இமேஜை வந்து வாங்கியிருக்க முடியாது இல்லையா, ஸோ நான் உங்களுக்கு இதை 3 லட்சத்துக்கு தரேன், இது என்னுடைய அன்பு பரிசு வாங்கிக்கோங்க அப்படின்னும் போது அவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அப்படியே வாங்கிக்கிறாரு. அங்கிள் டியும் ஹீரோ பார்த்து நீ ரொம்ப ஆசைப்படாம ஹானஸ்டா இருக்கிற, ஸோ உன்னை நினைச்சு நான் பெருமைப்படுறேன்டா அப்படின்னு சொல்ல. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ அவனுடைய ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருக்கும்போது ஹீரோடைய ஃப்ரெண்ட் வந்து ஹீரோவுக்கு கங்ஸுன்ற அவனுடைய வில்லேஜ் பிளேஸ்ல மேரேஜ் நடக்க போகுதுன்ற மாதிரி நம்ம ஹீரோவை இன்வைட் பண்றான். அதே நேரத்தில் நம்ம ஹீரோயினும் கூகுள்ல இந்த சைனீஸ் டக்னட்ஸை பார்த்துட்டு இருக்க. அங்க அசிஸ்டன்ட் வர இதை பார்த்துட்டு இருக்கிற, இது கங்ஸுல இருக்கிற ஸ்வீட், என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து அங்கிருந்து எனக்கு இங்க சென்ட் பண்ணுவா அப்படின்னும் போது ஹீரோயின் வந்து நான் இன்னைக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ்ல வந்து பார்த்துட்டு இருக்கும்போது ஆப்போசிட் வண்டியில இருக்கிற கேமரால இருந்து எனக்கு ஒரு க்ளூ கிடைச்சது, அந்த ராபர்ஸ் கண்டிப்பா கங்ஸு வில்லேஜ்ல இருக்க அதிக சான்ஸ் இருக்குது, ஸோ ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து கங்ஸுக்கு வந்து வர சொல்லுங்க, என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல. அதை பார்த்துட்டு இருக்கும்போது பிங்கி வந்து நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி மீட் பண்ணணும்ன்ற மாதிரி சொல்லி காஃபி ஷாப்ல மீட் பண்றாங்க. அப்போ அந்த பிங்கி வந்து நம்ம ஹீரோ கிட்ட என்ன சொல்றானா, ஒரு பூச்சி வளர்க்கறதுக்காக ஒரு பாட்டில் வாங்கியிருப்பா இல்லையா, ஸோ அதை பத்தி சொல்றான்.
எனக்கு அந்த பூச்சை வந்து எங்கள் அப்பா சின்ன வயசில் இருக்கும்போது கொடுத்தாங்க, எனக்கு அது ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னும் போது அதை கேட்ட நம்ம ஹீரோவும் அந்த பூச்சியினால் கொஞ்ச நாள் தானே வாழ முடியும் அப்படின்னு சொல்லி ஹீரோனுடைய கையால் பண்ண ஒரு பூச்சி மாதிரியான ஒரு டாயை வந்து இந்த பிங்கிக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணுறான். அதை பார்த்து அவளுக்கு தேங்க்ஸ் பண்ணி இதை நான் சேஃபாக வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட நான் ஜுவல்லரி டிசைனராக இருக்கிறேன், அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இந்த ஜேட் எம்ரால்டு ஸ்டோன் அப்படின்னு இதை பற்றி நான் ஸ்டடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ பற்றியும் தெரிஞ்சு வச்சுக்கிறா. அடுத்தது அவங்க வெளியில் வரும்போது அங்கே பிங்கியை தேடி அந்த லிட்டில் கியூ இருக்கான் இல்லையா, அவன் வந்து இவங்க பேசுகிறத பார்த்து மறைச்சிக்கிட்டே வர பிங்கியும் ஹீரோவுக்கு தேங்க்ஸ் பண்ண தான் காஃபி ஷாப்க்கு வந்ததா சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க. லிட்டில் கியூவும் ஹீரோவை நான் ட்ராப் பண்ணுறேன்ற மாதிரி சொல்ல அதுக்கு வந்து நான் நடந்தே போகிறேன் அப்படின்னும் போது அவனை பிக்கப் பண்ணி காரில் விட்டுறேன்ற மாதிரி கம்பல் பண்ணி ஏற்றுறான். ஹீரோவும் ஏற லிட்டில் கியூ வந்து ஹீரோ கிட்ட பிங்கியை பார்க்குற பொறுப்பு என்கிட்ட இருக்குது, அவளுடைய அப்பா என்கிட்ட தான் கொடுத்துருக்காங்க, அவளுடைய லெவலே வேற அப்படின்ற மாதிரி ஹீரோவை மட்டம் தட்டிட்டு ஒரு இடத்துல இறக்கி விடுறான். இதை பார்த்த ஹீரோ இங்கே ஏன்டா ஸ்டாப் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது இதில் ரோட் மெயின்டெனன்ஸ் ஒர்க்லாம் நடக்குது, ஸோ நீங்கள் இருந்து நடந்தே போ, அப்போ தான் உனக்கு புத்தி வரும் அப்படின்ற மாதிரி சொல்ல இதை பார்த்த ஹீரோ வந்து நான் 7 தானடா இருந்தேன், இப்படி ஏறுன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிட்டே அப்படின்னு புலம்பிட்டே போயிட்டு இருக்க. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ வந்து இந்த ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணுற பிளேஸ்ல வந்து போயிட்டு இருக்கிறான். அந்த டிபார்ட்மெண்ட்டை சேர்த்த ஒருத்தர் நம்ம ஹீரோ பார்த்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஹீரோ வந்து நான் என்னுடைய மேரேஜுக்கு வந்தேன், இங்கே ஆர்கியாலஜிக்கல் டீம் ஒர்க் பண்ணுறதா சொன்னாங்க, அதான் பார்க்க வந்தேன் அப்படின்னும் போது அங்கே ஒரு லேடி இது என்ன ரெஸ்டாரண்ட்டா, பரவாயில்லையே இந்த ஏஜ்ல இது இன்ட்ரெஸ்டாக இருக்கான்ற மாதிரி கேட்க அதுக்கு நம்ம ஹீரோ அந்த லேடியை பார்த்து மேம் நீங்கள் ப்ரொஃபஸர் மெங்கு தானே, நான் உங்களுடைய பெரிய ஃபேன், உங்கள் புக்ஸ் எல்லாத்தையுமே நான் ரீட் பண்ணியிருக்கிறேன், நானும் ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் தான், எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் அதிகம் அப்படின்னும் போது அதுக்கு ப்ரொஃபஸரும் குட்ன்ற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ப்ரொஃபஸர் ஹீரோ கிட்ட நாங்கள் ஜெனரல் Q1 கல்லறையை தேடி வந்திருக்கிறோம், இங்கே நிறைய கல்லறையில் ராபரி வந்து நடந்திருக்குது, அதனால தான் போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து சர்ச் பண்ண சொன்னாங்க, அதனால இங்கே வந்திருக்கோன்ற மாதிரி சொல்ல அடுத்தது ஹீரோயினை பார்க்கறதுக்காக ப்ரொஃபஸர் போயிட்டாங்க. அடுத்தது நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா ஹீரோவை பார்த்துட்றாங்க, என்னடா அவன் எங்கே போனாலும் இவன் வரானே அப்படின்னு டவுட்டாக நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்க. அப்படியே சீனும் கட் ஆகுது. அடுத்தது வில்லனை காமிக்கிறாங்க, அவன் யாருக்கிட்டே ஃபோனில் பாஸ் நான் கங்ஸுக்கு வந்து போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். ஸோ யாரா இவனுடைய பாஸ் அப்படின்னு பார்த்தா அது வேற யாரும் கிடையாது, பிங்கி தான். அதோட பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் முடியுது. ஸோ செகண்ட் பார்ட் வந்து வழக்கம் போல் நம்ம செகண்ட் சேனல்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த சீரிஸ் வந்து பொறுமையாக போகும், இருந்தாலும் ரொம்பவே சூப்பராக ஒவ்வொரு எபிசோடும் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதனால கண்டிப்பாக இந்த சீரீஸை ஃபுல்லாக பாருங்கள், உண்மைக்குமே உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிக்கும். ஸோ செகண்ட் சேனல்லேருந்து இந்த கண்டினியூ பண்ணிடுவோம். ஒருவேளை இந்த வீடியோவை நீங்கள் லேட்டாக பார்த்துருந்தீங்கன்னா இன்னொருத்துக்கு செகண்ட் சேனலில் அப்லோட் பண்ணியிருந்திருப்போம். ஸோ செகண்ட் சேனலோடைய பேர் வந்து மிஸ்டர் வாய்ஸ் ஓவர் 2. சேஃபாக இருங்க, உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.